தமிழக வெற்றிக் கழகம் 70 தொகுதிகளில் பொது தொகுதிகளில் தலித்துகளை நிற்க வச்சு பயங்கரமான ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை நிலைநிறுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 28 தொகுதிகளை நிப்பாட்டி வச்சு சமூக நீதியை நிலைநாட்டிருக்கிறது அப்படின்னு இன்னொரு பக்கம். அப்புறம் 10ஆவதுக்கு தலித் வாய்ஸ் அப்படிங்கிற ட்விட்டர் பேஜ் நானே நிறைய ஃபாலோ பண்ணுவேன், நிறைய அதுலேருந்து கண்டென்ட் கூட எடுத்து போட்டிருப்பேன். தலித் வாய்ஸ் ஒரு பக்கம் பாருங்கள், உண்மையான சமூக நீதி நிலைநாட்ட வருகிறார் விஜய் அப்படின்னு போட்டு சும்மா இல்லாமல் ஃபயர் வேறு விட்டுருந்தாங்க, 3 ஃபயர் வேறு. அப்புறம் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் வேறு ஜாதி பார்த்து நிப்பாட்டும் பழைய பழமையையும் பணம் காசு இருப்பவர்களை மட்டுமே தேர்தலில் நிப்பாட்டும் அந்த பழமையையும் உடைத்திருந்திருக்கிறது இந்த தேர்தல் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம், அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அண்ணன் 3 ஃபயர் பதிலாக 30 ஃபயர்களை விட்டு அண்ணன் வர ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். கால் ஷீட் வேணும்னா நேராக கேட்டு வந்துருக்கலாம் விஜய்கிட்ட, இப்படி ட்வீட் போட்டு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, அதனால் இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டேட்டாவோட நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான வீடியோ, அதனால் அதை கொஞ்சம் முழுசாக பாருங்கள். சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். இதை அடுத்ததாக கேரி பண்ண நியூஸ் பேப்பர் எதுனாக்கா ஆங்கில நாளிதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதில் 2வது பேஜில் ஒரு கட்டுரை, திஸ் ஹவுஸ் வில் பி டிவர்ஸ் வித் மோர் விமன் தலித்ஸ் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற தலைப்பில் அந்த கட்டுரை வந்திருக்கு. கட்டுரை எழுதிய ஒரு பேர் யாருனாக்கா ராம் சுந்தரம். பேரை பார்த்தாலே தெரியுது, நல்ல தயிர் ஒழுக நெய் ஒழுக அந்த பேர் இருக்குது. அதில் 5 தலித் கேண்டிடேட்ஸ் செலக்டட் ஃப்ரம் ஜென்ரல் சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே அந்த கட்டுரை வருது. அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னாக்கா, தாவேகா 8 தொகுதிகளில் பொது தொகுதிகளில் தலித்துகளுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. அதில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதில் எக்ஸாம்பிளாக 2 தொகுதியில் மட்டும் அவங்க பேரை குறிப்பிட்டிருக்காங்க. அதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிற பேர் வந்து பி செல்வம் அப்படிங்கிறவர். விருதாச்சலம் தொகுதியில் தாவேகா சார்பாக நிப்பாட்டப்பட்டு ஜெயிக்க வைக்கப்பட்டவர். இது விருதாச்சலம் தொகுதியில் அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம உள்ளே போய் விருதாச்சலம் தொகுதியில் யார் நின்னா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாக்க, விருதாச்சலம் தொகுதியில் நின்னது அக்கா பிரேமலதா விஜயகாந்த் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்களே தவிர அங்கே தாவேகா ஜெயிக்கவே இல்லை. சரி, அப்போ பி செல்வம் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் விருதாச்சலத்தில் நிற்க வச்சு தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், அதை தவறாக செய்தியாக கேரியாக இருக்கலாம். ஆனால் நிற்க வச்சுருக்காங்கல்ல தாவேகா பொது தொகுதியில் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அதுவும் இல்லை. அப்போ விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் வெற்றி பெற்றது, அங்கே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் வெற்றி பெறலை. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சமூகத்தை சார்ந்தவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, அங்கே கேண்டிடேட்டாக நின்றவர் யாருனாக்கா செல்வம், அங்கே கேண்டிடேட்டே இல்லை. அப்போ விருதாச்சலத்தில் நின்ன டிவிகே கேண்டிடேட் பேர் செல்வமே இல்லை அப்படிங்கிற பொழுது விருதாச்சலத்தில் எப்படி செல்வம் நின்னார்னு எப்படி ஒரு தவறான தகவலை போடுங்க? அப்போ அவர் வெற்றி பெற்றார்னு 2வது பொய் தகவல். சரி, இருக்கட்டும் விடுங்க. விருதாச்சலத்தில் யாரோ ஒருத்தவங்க டிவிகே நின்றுருப்பாங்கல்ல, அவங்க பட்டியல் சமூகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது 3வது பாயிண்ட்டு. அப்போ அங்கே நின்ன டிவிகே சார்பாக நிறுத்தப்பட்ட கேண்டிடேட் பேர் வந்து எஸ் விஜய். அவர் 66,964 ஓட்டு வாங்கியிருக்காரு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 69,351 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓட்டு மார்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா 2,387 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜெயிக்கிறாங்க. சரிங்க, அந்த டிவிகே சார்பாக நிப்பாட்டப்பட்ட எஸ் விஜய் அவர்கள் பட்டியல் சமூகமாக ஏற்கக்கூடாது நீங்கள் கேட்கலாம். அதை செக் பண்ணதுக்கு எஸ் விஜய் அவர்களும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல, அவரும் ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர். அப்போ விருதாச்சலம் தொகுதியில் டிவிகே சார்பாக நிப்பாட்டப்பட்ட விஜய் அவர்களும் பட்டியல் சமூகம் அல்ல. 2வது பி செல்வம் அங்கே நிற்கவே இல்லை. சரி, இருக்கட்டுங்க. அப்போ மொதல் பாயிண்ட் அவுட்டு. அது ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி போடுறாங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஆய்வுகள் செஞ்சு உண்மை செய்தி தான் போடணும். படிக்கிறவங்களுக்கு அது உண்மை தான் நினைப்பாங்க. ஒரு செய்தி பேப்பரில் வந்துருச்சு, ஒரு டிவி சேனலில் வருதுனாக்கா அது உண்மை அப்படின்னு தான் மக்கள் நம்புவாங்க. இதனால் மக்கள்கிட்ட சொல்கிறது என்னன்னாக்கா, டிவியில் வர்ற அனைத்துமே உண்மை கிடையாது, அதேமாரி நீங்கள் வாசிக்கிற செய்தி பேப்பரில் வர்ற அனைத்துமே உண்மை கிடையாது என்பதை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும். அப்போ இதுதாங்க உண்மை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, யூடியூப் ரூட்டர்ஸில் வர்றது மட்டும்தான் உண்மை. அதனால் யூடியூப் ரூட்டர்ஸை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, அப்போ இந்த பி செல்வம்ங்கிறவர் யாருங்க, அவர் எங்கெங்கே நின்னார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பி செல்வம் அவர்கள் நின்ன தொகுதி விருதாச்சலம் அல்ல, விருதுநகர். விருதுநகரில் தான் செல்வம் அவர்கள் நின்னாப்புல, அங்கே தான் விருதுநகரில் நின்று தான் ஜெயிக்கிறார். அப்போ விருதுநகரில் நின்ன ஆப்போசிட்டாக போட்டிட்டது யாருனாக்கா விஜயபிரபாகரன். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய தவப்புதல்வன் விஜயபிரபாகரன் தான் போட்டிடுறாரு. அவர் தோல்வி விடுறார், 54,110 வாக்கு வாங்குறாரு. செல்வம் அவர்கள் 63,653 வாக்குகள் வாங்கி மார்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா 9,391 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறார். சரிங்க, பரவாயில்லைங்க. அந்த விருதுநகர் விருதாச்சலம் ஒரு பெயர் குழப்பமாக இருந்திருக்கலாம் இல்லையா? சரி, ஓகே, அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரி, அப்படி பார்த்தாலுமே இங்கே இந்த தொகுதியில் நின்ன செல்வம் நின்று ஜெயிச்சார்ல விருதுநகர்,
அந்த விருதுநகரில் நின்ன செல்வம் டிவிகே சார்பாக நிப்பாட்டப்பட்டவர் அவர் பட்டியல் சமூகம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். அதை ஆய்வு செஞ்சதில் செல்வம் அவர்கள் பட்டியல் சமூகம் அல்ல. அப்போ விருதாச்சலத்தில் வெற்றி பெற்ற அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பட்டியல் சமூகம் அல்ல. அதில் டிவிகே சார்பாக நிப்பாட்டப்பட்ட விஜய் அவர்களும் பட்டியல் சமூகம் அல்ல. சரி, விருதுநகர் பக்கம் தான் செல்வம் என்றிருக்காருன்னு பார்த்தோம்னாக்கா விருதுநகரில் செல்வம் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் ஜெயிச்ச செல்வம் அவர்கள் பட்டியல் சமூகம் அல்ல. அப்போ முதல் செய்தியே தவறான செய்தி. அடுத்ததாக என்ன குறிப்பிட்டிருக்காங்கனாக்கா நாங்குநேரி தொகுதி. நாங்குநேரி தொகுதியில் நின்ன ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், அவர் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட்டியார்பட்டி நாராயணன் யாருன்னு தேடி பார்த்தோம்னாக்கா அவரும் பட்டியல் சமூகம் அல்ல, அவரும் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர். சொல்ல போனோம்னாக்கா ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அப்போ நாங்குநேரி பக்கம் வந்து நாடார்கள் அதிகம். அதனால தான் ஏற்கனவே இந்த அந்த அவர் பேர் என்ன பனங்காட்டு படை கட்சி நம்ம ஹரி இருக்காப்புலையே, ஹரி நாடார்னு ஒருத்தர் இருப்பாப்புலையே, அவர் அங்கே தான் அவர் இடைத்தேர்தலில் போட்டு 2வது இடத்துக்கு வந்தார். அங்கே தான் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரு நாடார் கேண்டிடேட்டை போட்டார். ஆனால் அவர் கேட்டிங்கனாக்கா நான் சீமான் என்ன சொல்லுவார், சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு நாங்குநேரில் நாடார் ஓட்டு அதிகமாக இருக்குங்கிறத நாடார் கேண்டிடேட் தான் அவரும் போட்டார். அதனால தான் அங்கே பனங்காட்டு படை கட்சியினுடைய தலைவராக இருந்த ஹரிநாடார் அவர்களும் அங்கே போட்டி போட்டார். ஹரிநாடார் 2வது இடத்துக்கு வந்தாப்புல. அப்போ நாங்குநேரி தொகுதியில் வெற்றி பெற்ற இவர் நம்ம ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்களும் வந்து ஷெட்யூல் காஸ்ட் கிடையாது, அவரும் ஓபிசி. அப்போ இப்படி ஒரு தவறான தகவலை அவங்க கொடுத்துட்டு 2 எடுத்துக்காட்டுமே தவறு. 2 பேருமே பட்டியல் சமூகம் அல்ல. அண்ட் பி செல்வம் போட்டியிட்ட தொகுதியே தவறான தொகுதியாக பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு செய்தி பேப்பரில் ஒரு செய்தியை பதிவிடுறாங்க அப்படின்னாக்கா மக்கள் படிக்கும் பொழுது முழுக்க உண்மைன்னு தான் நம்புவாங்க. ஏன்னா சேப்பாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், கண்ணாடி போட்டிருக்கிறவன் நல்லா படிப்பான், பூணூல் போட்டிருக்கிறவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்புகிற சமூகம் இது. அதன் அடிப்படையில் இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸு செய்தித்தாள்கள் இதில் வர்ற செய்திகள் முழுக்க உண்மை. ஏன்னாக்கா அவங்க ஆலோசித்து அதை பற்றின கிராஸ் செக் பண்ணி அது உண்மையாக பொய்யான கள நிறுவனத்துக்கு ஆள் அனுப்பி அவங்க களத்துக்கு போகிறவங்க கொடுக்குற பதில் அடிப்படையில் தான் உண்மையான செய்தியாக இருக்கும் பட்சத்தில் தான் வடிகட்டி தான் அதை போடுவாங்க அப்படின்னு மக்கள் நம்புவீங்க. ஆனால் அப்படி கிடையாது. யாரோ ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு ஒரு கட்டுரையோட எழுதுவாங்க, யாரோ கொடுக்குற ஃபேக் நியூஸை கூட பரப்புவாங்க. அப்படி தான் விளாத்திக்குளம்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பெண்ணோ சிறுமியோ ஒருத்தவங்க பாலியல் உள்ளுறவுக்கு ஆட்படுத்தப்பட்டு அவங்க வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்கன்ற ஒரு செய்தி. ஆனால் உண்மை என்னன்னாக்கா அந்த தோடுக்காக ஒரு திருடன் ஒருத்தவன் ஜாமீனில் வந்தவன் அந்த தோடை பறிக்கும்பொழுது அந்த பாப்பா அழுகுது. அப்போ அந்த பாப்பாவை கொலை செய்கிறான். ஆனால் வெட்டி படுகொலை செய்யப்படலை, அவங்க பாலியல் உள்ளுறவுக்கு உள்ளாக்கப்படலை அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஆனால் இந்த பொய் செய்தியை முதல்ல போட்டது யாருனாக்கா ஏடிஎம்கே ஐடி விங்லேருந்து ஒருத்தர் போடுறாரு, அதை இன்னொருத்தர் கேரி பண்ணுறாரு. 3வதாக கேரி பண்ணது யாருனாக்கா தமிழ் நியூஸ் 24/7 என்று முழுக்க இந்த தேர்தலில் டிவிகேவிற்காக வேலை பார்த்த ஒரு வார் ரூம் தான் தமிழ் நியூஸ் 24/7. அவங்க இந்த ஃபேக் நியூஸை கேரி பண்ணுறாங்க. ஆனால் அது ஃபேக் நியூஸ்னு எப்பயாவது வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்களா, இல்லை நாங்கள் தவறான செய்திகளை நாங்கள் பரப்பிட்டோம் அப்படின்னு நினைக்காது சொல்லியிருப்பாங்களா? ஆனால் அது தவறுன்னு சோசியல் மீடியாவில் பரவணுச்சு. நம்மளுடைய வீடியோவிலையும் முழுக்க ஆதாரத்தோட எத்தனை மணிக்கு எத்தனாவது தேதி யார் எந்த ஐடியிலேருந்து எந்த கட்சியை சார்ந்தவங்க எந்த பொறுப்பாளர் இந்த ட்வீட்டை போட்டால் அடுத்ததாக எத்தனை மணிக்கு எவன் இதை கேரி பண்ணால் எந்த ஐடி கேரி பண்ணிச்சு 3வதாக தமிழ் நியூஸ் 24/7 போணுச்சு அப்படிங்கிறத டேட்டாவோட நம்ம ஆதாரத்தை போட்டிருக்கோம். சரிங்க, இந்த 2 தொகுதியிலையும் இல்லை, அவங்க தவறான தகவலை போட்டாங்க. ஆனால் பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த வேட்பாளரை நிப்பாட்டை வச்சு ஜெயிக்கவே இல்லையே தாவேக்கா, அதுனா முற்றிலும் பொய்யான தகவலா? அப்போ தலித் வாய்ஸில் போட்டது பொய்யா, அவங்க செக் பண்ணாமலா போட்டிருப்பாங்க? இவங்க செக் பண்ணாமல் யார்கிட்டே காசு வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க. சரி, ஓகே, நியூஸ் 24/7 போன்ற சேனல்கள் சரி காசு வாங்கிட்டு வேலை செய்யுதுன்னு கூட நம்பலாம். ஆனால் தலித் வாய்ஸுங்கிறது காசு வாங்கிட்டு அந்த ட்வீட்டை போட்டிருப்பாங்களா, அல்ல அந்த பாரஞ்சித் அவர்கள்னா காசு வாங்கிட்டு ட்வீட்டாக போட்டிருப்பாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் 100% நீங்கள் கேட்குற நியாயம்தான். சரி, அப்போ இந்த தலித்தொகுதிகள் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை இருக்குது, அதில் உண்மையிலேயே பொது தொகுதியில் தலித்துகள் என்று வெற்றி பெற்றிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்குள்ளே 234 தொகுதிகள் இருக்குது. இது ஸ்டேட் அசம்பிளிக்கு. இந்த ஸ்டேட் அசம்பிளியில் 234ல் 46 சீட்டு பட்டியல் சமூக பிரிவினருக்காக தனித்தொகுதியாக ரிசர்வ்டு தொகுதியாக ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த 46ல் 44 ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கும் 2 ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கும் 44 + 2 46 தனித்தொகுதிகளாக வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த 46லையுமே தாவேக்காவை சார்ந்தவர்கள் எந்த தொகுதியிலையுமே இந்த தனித்தொகுதி தவிர தனித்தொகுதியில் மட்டும்தான் ஷெட்யூல் காஸ்ட் நிப்பாட்டிருக்காங்களே தவிர ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நிப்பாட்டிருக்காங்களே தவிர இது அன்னியில் உள்ள பாக்கி தொகுதிகள் பார்த்தீங்களா பொது தொகுதியாக இருக்கிறது பாக்கி 188 பொது தொகுதி. இந்த 188 பொது தொகுதியிலுமே எந்த தொகுதியிலையுமே தாவேகா மற்றும் மற்ற கட்சிகள் காங்கிரஸை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே 188லையுமே ஷெட்யூல்டு கேஸ்டையோ ஷெட்யூல் ட்ரைப்ஸையோ நிறுத்தவில்லை. அப்போ ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் நிறுத்தினாங்க, அது காங்கிரஸ் நிறுத்தியது. மதுரை மேலூரில் உள்ள கான்ஸ்டியூன்ஸில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட ஒருவர் வெற்றி பெற்றார். அவர் மட்டும்தான்
பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற ஒரே ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட் கேண்டிடேட். அந்த மேலூரில் நின்று வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளரோட பேர் விஸ்வநாதன், பி விஸ்வநாதன். அவர் மட்டும்தான் பொது தொகுதியில் நின்ற ஒரே ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட் கேண்டிடேட். மற்ற 188 தொகுதியிலுமே, எந்த தொகுதியிலுமே 188 இவர் மட்டும்தான் காங்கிரஸ் வேட்பாளர், காங்கிரஸ் சார்பாக நிப்பாட்டப்பட்டவர். பாக்கி 187 யாருமே நிப்பாட்டல. இந்த 188 சேர்த்தோம்னாக்க தாவேக்க ஒரு தொகுதியில் நிப்பாட்டவே இல்லை. அப்போ இதையொட்டி தலித் வாய்ஸ் போட்ட ட்வீட் என்னன்னாக்கா பயங்கரமாக ஃபயர் விட்டு 4ஆம் தேதி 2-3 ட்வீட்டை போட்டிருக்காங்க. அதில் ஒரு ட்வீட் வந்து விஜய் பேசுகிற ஒரு வீடியோ, அவர் பெரியார் சோசியல் ஜஸ்டிஸ், நான் தான் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் நிலைநாட்ட போகிறேன் அப்படின்னு பேசி பயங்கரமாக ஃபயர் விடுற வீடியோ. அதை போட்டு தி தலித் வாய்ஸ் சைடு என்ன போட்டிருக்காங்கனாக்கா, தி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் பாலிடிக்ஸ் இஸ் அன்காம்ப்ரமைசிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஐடியாலஜிஸ், பெரியார்ஸ் சோசியல் ஜஸ்டிஸ், அம்பேத்கர் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரியாக விஜய் பேசுனதை போட்டு அதையே அவங்க மேலே ஹெட்டிங்காகவும் போட்டு அதில் 3 ஃபயர் வேறு விட்டுருக்காங்க. அதோட இன்னொரு ட்வீட்டும் போட்டிருக்காங்க. அதே 5ஆம் தேதி 11:39 காலையில் போட்டிருக்காங்க. நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் இந்தியா அலோஸ் தலித்ஸ் டு கண்டெஸ்ட் ஃப்ரம் ஜென்ரல் சீட்ஸ். தே ஆர் கிவன் டிக்கெட்ஸ் ஒன்லி ஆன் ரிசர்வ்டு சீட்ஸ். டிவிகே பார்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டட் டிக்கெட்ஸ் டு தலித்ஸ் ஆன் ஜென்ரல் சீட்ஸ் அண்ட் 28 MLAs வேர் எலெக்டட் ஃப்ரம் தி தலித் கம்யூனிட்டி, ஜெய் பீம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இவங்க வந்து பொது தொகுதியில் தலித்துகளுக்கு இடம் கொடுத்துருக்கிற ஒரே ஒரு கட்சி தாவேக்கா அப்படின்னு தலித் வாய்ஸ் தி தலித் வாய்ஸ் அப்படிங்கிற ஐடியும் போட்டிருக்காங்க. தலித் வாய்ஸ் ஐடிங்கிற ஐடினாக்கா வெறுமனே ட்விட்டர் ஐடின்னு பார்க்க மாட்டாங்க, வெளிலேருந்து பார்க்குறவங்க. அம்பேத்கருடைய ஃபோட்டோ போட்டிருக்கு. தி தலித் வாய்ஸ் அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த தலித்துகளுடைய வாய்ஸாக இயங்கக்கூடிய ஒரு ஐடி. அப்போ அவங்க வந்து எந்த ஒரு ஃபால்ஸ் நியூஸையும் போட மாட்டாங்க. அதுவும் பட்டியல் சமூகத்துக்கு எதிராக பரப்பக்கூடிய பொய் செய்திகளை கண்டிப்பாக போடவே மாட்டாங்க. அவங்க தான் அதை ஃபேக்ட் செக் பண்ணியும் போடக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு பொதுமக்கள் நம்புவாங்க. அப்போ இந்த ஐடியிலேருந்து இப்படி ஒரு தவறான தகவலை கேரி பண்ணி இவங்க அதை ப்ரொபகண்டா பண்ணி பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்கனாக்கா உள்நோக்கம் எதுவும் இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா ஓப்பனாக உடச்சி பேச வேண்டிய தருணத்தில் நம்ம நிற்கிறோம். கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னாக்கா அந்த மலை உச்சியில் நிற்கிறோம். அந்த பக்கம் பள்ளம், இந்த பக்கம் வழி அப்படிங்கிற இடத்துல நிற்கிறோம். நம்ம பள்ளத்தை நோக்கி பல பேர் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிற்கிறதுனால நம்ம உடச்சி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அப்போ அடுத்ததாக நம்ம அண்ணன் ரஞ்சித் அவர்கள் போட்ட ட்வீட் என்னென்னா, அவரும் இதே மாதிரி ஒரு ட்வீட்டை போடுறாரு. சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதன் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள். ஆண்டாண்டு காலமாக சாதி பார்த்து வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் முறையையும் பணவளம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்தலில் நிற்க முடியும் என்னும் கருத்தாக்கத்தையும் இந்த வெற்றி உடைத்திருக்கிறது. மக்களுடைய பெருவாரியான அன்பையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கிறீர்கள். அவர்களின் தேவையை உணர்ந்து அதனை நிறைவேற்றும் அரசாக உங்கள் அரசு செயலாற்ற வேண்டும் என நம்புகிறேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காப்புல. விஜயோடைய ஐடியையும் டேக் பண்ணி போட்டிருக்காப்புல. இது 4ஆம் தேதி ரிசல்ட் அன்னைக்கு நைட்டு 10:42 போட்டிருக்காப்புல. அப்போ அண்ணன் ரஞ்சித் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னாக்கா, ஒரு மிகப்பெரிய இயக்குனர் நீலம் அப்படிங்கிற ஒரு ரூட்டடான ஒரு அமைப்பு வச்சுருக்காரு, ஒரு ஃபாரம் வச்சுருக்காரு. நிறைய தலித் மக்களுக்கான விடுதலை பேசுகிற பல நிகழ்ச்சிகளையும் தலித் இன்டலெக்சுவல்ஸ் பல பேரையும் மேடையேற்றுக்கிற, அவங்கள வந்து இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற, அவங்களை அங்கீகாரத்துக்கு மிக முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அண்ணன் ரஞ்சித் அவர்களே இப்படி ஒன்று போடுறாரு அப்படின்னாக்கா, தலித் சமூகத்தை சார்ந்தவங்க, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க அப்போ முழுக்க இது உண்மை அப்படின்னு நம்புகிற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அண்ணன் ரஞ்சித் அவர்கள் போடும்பொழுது இந்த செய்தி உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் வந்து பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த நிப்பாட்டி ஜெயிக்க வச்சுருக்காங்களா? அப்படியா? எந்தெந்த தொகுதி, எத்தனை தொகுதி, அதை ஒரு செக் பண்ணுங்க. ஏன்னாக்கா இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பொய்யை பரப்பிட்டு இருக்கானுங்க. அதனால் கொஞ்சம் செக் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு நீளத்தில் கொடுத்து செக் பண்ணிட்டு கூட போட முடியாத அளவுக்கு அண்ணனுக்கு டைம் இல்லாமல் இருந்திருக்குமா? அல்லது சரி எப்படியும் ஜெயிஸ்டாப்பில் அடுத்து கால் ஷீட்டை வாங்கி இந்த ஃப்ளோர்லேயே படத்தை பண்ணோம்னாக்கா பெரிய வெற்றி படமாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக கால் ஷீட்டுக்காக இந்த ட்வீட்டை போட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரி, இப்போ நான் ரஞ்சித் அவர்கள் சொல்கிறது உண்மைன்னே வச்சுப்போம். இப்போ உண்மைன்னு வச்சுட்டு நம்ம ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டாங்க, ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ பொது தொகுதினாக்கா அவங்க நிற்க வச்ச பொது தொகுதி மயிலாப்பூரோ ஸ்ரீரங்கமோ கிடையாது. ஏன்னா மயிலாப்பூர்லேயும் ஸ்ரீரங்கத்துலேயும் 2 பார்ப்பனர்களை தான் நிற்க வச்சாங்க. ஸ்ரீரங்கத்தில் நின்றதும் பார்ப்பனர் தான். ஏன்னா பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ஒரு பார்ப்பனரை போட்டாங்க. மயிலாப்பூரில் பார்ப்பனர்கள் அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த வெங்கட்ராமன் அப்படிங்கிற பார்ப்பனரை அங்கே போட்டாங்க. எல்லா தொகுதியிலுமே அப்படி தான் போட்டிருக்காங்க. இப்போ நாடார்கள் அதிகமாக வாழ்கிறாங்கனாக்கா ரெட்டியார்பட்டி நாராயணன் அப்படின்னு நாடாரை தான் அங்கே போட்டிருக்காங்க. நாங்குநேரியில் ஒரு முக்குளத்தூர் அதிகமாக வாழ்கிற பகுதினாக்கா சீட்டார் முக்குளத்தூர் அவனை கொண்டு போய் அங்கே இருக்குன்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. வன்னியர்கள் அதிகமாக வன்னியரை போடு. அப்போ எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த தொகுதியில் அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் வேட்பாளராக போட்டிருக்காங்க. சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி வழக்கமாக என்ன பண்ணுவாங்களோ அப்படி தான் கேண்டிடேட்டை ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்து இறக்கியிருக்கிறார்கள். அப்போ ஒருவேளை அண்ணன் ரஞ்சித் சொல்கிறத நம்ம வாதமாகவே எடுத்துப்போம். இப்போ பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஆனால் நிற்க வச்ச பொது தொகுதி அப்படிங்கிறது பார்ப்பனர்கள் அதிகமாக வாழக்கூடிய மயிலாப்பூரும் ஸ்ரீரங்கமும் கிடையாது.
அப்போ ஓபிசி பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அந்த பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிட்டாங்க அப்படின்னாக்கா, அப்போ அந்த தமிழ்நாடு முழுக்க உள்ள ஓபிசிகள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த தொகுதிகளில் அந்த ஓபிசி சார்ந்த மக்கள் வந்து சாதி பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஓபிசி சமூகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் சாதிய மனநிலை என்பது போயிருச்சு. அப்போ கடந்த காலங்களில் திமுக தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சுருக்கு, திராவிட கழகம் தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சுருக்கு, பெரியாரி அமைப்புகள் தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சுருக்கு. சாதி பார்த்து ஓட்டு போடும் மனநிலையை ஓபிசி சமூக மக்களுடைய மனசு தூக்கி எரிஞ்சிருச்சு. அதனால தான் அவன் சாதி பார்க்காம பட்டியல் சமூகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஜெயிக்கட்டும்பா, நல்லது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தானப்பா ஓபிசி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அண்ணன் ரஞ்சித் அவர்கள் இங்கே உள்ள திராவிட கழகங்களோ பெரியாரி அமைப்புகளோ தன்னுடைய வேலையை செய்ய தவறிவிட்டது, அப்போ இவங்க வந்து சாதிக்கு எதிராக தன்னுடைய பரப்புரையை செய்கிறதில்ல அப்படின்னு வழக்கமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சார்ல. அப்போ அந்த குற்றச்சாட்டு இங்கே உடஞ்சி போகுது. என்னென்னா உங்களுடைய ட்வீட்டு உங்களுக்கு எதிராக வந்து நிற்கிதுண்ணே. இப்போ அப்படியே அந்த பக்கம் போங்க, எங்கே மயிலாப்பூர் ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, அங்கே வந்து அவங்க லிட்டரலாக 2 பார்ப்பனர்கள் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அங்கே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க நிப்பாட்டி வைக்கல, பேப்பரும் அந்த டேட்டாவை தரல. அப்போ ஓபிசி சமூகத்தை சார்ந்தவங்க ஜாதிய மனநிலையை தூக்கி எறிஞ்சிட்டு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. ஆனால் பார்ப்பனர்கள் அந்த மனநிலைக்கு நகரலை. ஏன்னாக்கா அதனால தான் 2 பார்ப்பனர்கள் அதிகமாக வாழக்கூடிய மயிலாப்பூர் ஸ்ரீரங்கம் 2த்துலேயும் அவங்க பார்ப்பனர்களை கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. இப்போ ஒருவேளை இவங்க சொல்கிறது மாதிரி இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை பொய்த்தூரில் நிற்க வச்சாங்கன்னு சொல்கிறது இந்த பேப்பர், அதே மாதிரி மயிலாப்பூர்லையும் ஸ்ரீரங்கத்துலேயும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நிற்க வச்சாக்கா அந்த பார்ப்பனர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. பார்ப்பனர்கள் மட்டுமல்ல, ஓபிசி நின்னாலுமே அவங்களுக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ ஓபிசி சமூகம் அதிகமாக வாழ்கிற பகுதியில் அவங்க சாதிய மணலை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்போ பார்ப்பனர்கள் இன்னமும் சாதிய மணலை தூக்கி எறியவில்லை அப்படிங்கிறத அண்ணன் திரும்ப ரீஅனலைஸ் பண்ணி, ஆஹா நம்ம இதுவரை நினச்சது தப்பாக போச்சு, ஓபிசி மக்கள் தான் அந்த சாதிய கொடுமைகள்லாம் நிறையா பண்ணுறாங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ இங்கே வந்து அப்படி இல்லையா, அவங்க சாதியை தூக்கி விட்டுச்சிட்டாங்களே, அதனால தான் பட்டியல் சமூக மக்களுக்கு வாக்கு போட்டிருக்காங்க. அப்போ பார்ப்பனர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பார்ப்பனர்கள் வந்து சாதி இருக்கத்தோடு இருக்கிறதுனால தானே அவங்க ஷெட்யூல் காஸ்ட்டில் ஓபிசியை போட முடியாத அளவுக்கு இந்த சமூகம் தள்ளி வச்சிருக்கு. அப்போ ஓபிசியை விட பார்ப்பனர்கள் தான் அதிகமாக சாதி இறுக்கமாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற உண்மை அண்ணனோட ட்வீட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது அண்ணனால ஏன் புரிஞ்சுக்க முடியும்னு நமக்கு தெரியல. தாவேக்காவை பாராட்டுறதுன்னா வேற ஏதோ பாயிண்ட்டை சொல்லி அண்ணன் பாராட்டிருக்கலாம். ஒரு நடிகர் வர்றாரு, விடுங்க அவர் ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு ஏதோ ஒன்று, அல்லது வந்து ஆட்சி புரிந்துப்பா அப்போ ஏதாவது தவறு இருந்தால் சொல்லிக்கலாம். இப்போதைக்கு தாவேக்காவிற்கு வாழ்த்துக்கள், அல்லது நடிகர் விஜய் அவர்களே நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்க, நீங்கள் பெரும்பான்மையாக வர போகிறீங்க, பெரும்பான்மையில் நம்ம தான் குவான்டிட்டியில் நம்பர் சீட் அதிகமாக வச்சு நீங்கள் தான் சிஎம் வர போகிறீங்க. அப்போ வந்ததுக்கப்புறம் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக உங்களுடைய குரல் வந்து ஓங்கி ஒழிக்க வேண்டும், சமூக நீதிக்காக உங்களுடைய குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும், அப்புறம் பட்டியல் சமூக மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். உங்களுடைய அமைச்சரவையில் நிறைய பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வெவ்வேறு தொகுதியில் நீங்கள் வெவ்வேறு அமைச்சரவை நீங்கள் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை போட்டாருனாக்க ஓகே. அவர் முக்கியமாக தாவேக்காவை பாராட்டுவதற்கான காரணம் 2 தான். ஒன்று, சாதி பார்த்து நீங்கள் கேண்டிடேட்டை போடல, பட்டியல் சமூகத்தை சார்ந்த கேண்டிடேட்டுக்கு பொது தொகுதியில் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் பணக்காரர்களாக பார்த்து கொடுக்கல, நீங்கள் அதையும் உடைச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த 2 பாயிண்ட்டுமே தப்பு. விஜயிடம் டிரைவராக இருந்த ஒருத்தருடைய பையனை கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த பையனை பாருங்கள், அவர் காரில் தான் வந்துட்டு போகிறாப்புல. அது எப்படி ஒரு டிரைவராக வேலை பார்க்குறவருடைய பையனுக்கே தனி கார் இருக்குமா? அது எப்படி ஏங்க அவர் தனியாக வேலை செஞ்சு உழைச்சி அவர் தனியாக கார் வாங்கியிருக்கக்கூடாதா? அப்படி கிடையாது. அவரோட அஃபிடேவிட்லேயே பாருங்கள், இந்த டிரைவர் இருக்கார்ல, இவர் ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு ஓனர். யார்? விஜயோடைய டிரைவர் ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு ஓனர். இது அதில் குறிப்பிட்டிருக்காங்க. யார்? அந்த பையனுடைய அஃபிடேவிட்லேயே இவ்வளோ அஃபிடேவிட்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. இவர் ஒரு நிறுவனத்தில் காசை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு விஜய். அந்த அஃபிடேவிட்டில் சொல்லியிருக்காரு. அந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்க்க போனோம்னாக்கா விஜயோட டிரைவர் தான் அந்த கம்பெனிக்கு ஓனர். ஆனால் இன்னமும் டிரைவராக இருக்கார் பாருங்க. அவ்வளோ பெரிய கம்பெனிக்கெல்லாம் ஓனராக இருக்கிறவர் விஜய்க்கு கடைசி வரைக்கும் டிரைவராகவே இருக்கார். இப்போ அவர் பையன் ரொம்ப ஏழையாக இருக்கார். இப்போ இந்த மாதிரி பெரும் ஏழைகளாக பார்த்து தான் சீட்டு கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள். இப்போ இந்த பொய்த்துலையுமே பட்டியல் சமூகத்தை சார்ந்த சீட்டு கொடுக்கல. அப்போ நீங்கள் வாழ்த்துவதற்காக உள்ள 2 பாயிண்ட்டும் உடஞ்சி போச்சு. அப்போ தாவேக்காவிற்கு எதிராக நீங்கள் பேசணும்ல, ஆஹா எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம். ஏன்னா இந்த எலெக்ஷனில் இப்போ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான உரிமை குரலை நாங்கள் தான் கொடுக்குறோம், அவங்களுக்கான அமைப்பு வச்சு நடத்துகிறோன்னு சொல்கிற ஒரு சில அமைப்புகள் இந்த எலெக்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பில், அவங்க அமைப்புக்குள்ளே உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த தேர்தலுக்கு நீங்கள் தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அமைப்பினுடைய தலைவர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் செய்திகளை பரப்பப்பட்டதாக தகவல். ஒருத்தர் யாருன்னு தெரில சொல்கிறாங்க, யாரோ இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த பொய்யான தகவலை நம்பி தானே இந்த வேலைகள்லாம் உள்ளே நடந்திருக்கு. அப்போ தலித் வாய்ஸில் இதை நம்பிட்டு போடுறாங்க, நான் பாரஞ்சித்தவர்கள் இப்படி ஒரு ட்வீட்டை போடுறாரு அப்படின்னாக்கா நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியலையே. எலெக்ஷனுக்கு முன்னாடியே, ரொம்ப முன்னாடியே இந்த விசிகாவிலேருந்து ஆதவர்ஜனா விலகும் பொழுது ஆதவர்ஜனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பல பேர் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா விசிகாவுடைய தொண்டன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு சிலர். இதை நான் விசிகா கட்சி ஒட்டுமொத்தமாக சொல்லலை, ஒரு சிலர்
தலைவர் எழுச்சி தமிழருடைய ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க, புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நான் திமுகவினுடைய ஆதரவாளன், தொண்டன், சொல்ல போனோம்னாக்க விசிகாலாம் நான் வந்து உறுப்பினராக இருக்கிறேன்னு கூட அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சில, நான் எல்லாரையும் குற்றம் சொல்ல, நான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆதவர்ஜனாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆதவர்ஜனா பிரிஞ்சு போய் டிவிகேல ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டிவிகேவை புகழ்ந்து எழுதுறாங்க. இன்னொரு பக்கம் விசிகேவை புகழ்ந்து எழுதுறாங்க, பேசுகிறாங்க யூடியூப் சேனலில். ஆனால் டிஎம்கேவை டம்மி பண்ணி எழுதுறாங்க. இப்போ இந்த நேரேஷன் எடுத்துக்கங்க, அப்படியே நீங்கள் தலித் வாய்ஸில் போட்ட ட்வீட்டையும் எடுத்துக்கங்க, அப்படியே நான் பாரஞ்சித்தனம் போட்ட ட்வீட்டையும் எடுத்துக்கங்க. இப்போ இந்த நம்ம ரெட்பிக்ஸ் பெலிக்ஸு அப்புறம் சவுக்கு சங்கர் பேசுவாங்களா, அந்த மாதிரி இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வரைபடம் கிடைக்கும். சரி, உண்மையிலேயே இதெல்லாம் விடுங்க, இது பொய்யான செய்தி பரவிருச்சு, அதை நம்பி தலித் வாய்ஸ் கேரி பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிலர் எழுச்சிதனுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு, அம்பேத்கருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவங்க வந்து சில வேலைகளை காசுக்காக எதுக்கோ பண்ணிட்டாங்க. சரி விடுங்க. ஆனந்த் ரஞ்சித் அவர்களும் தலித் வாய்ஸும் இந்த பொய்யான பரப்புரை கண்டு இப்படி ஒரு ட்வீட்டை போட்டாங்க. அந்த சொன்ன ஏதோ ஒரு அமைப்பு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படி ஒரு செய்தியை பரப்பிட்டாங்க. அதனால் தாவேக்காங்கிற கட்சி வந்து எப்படி அம்பேத்கருக்கு எதிராக போகும் நீங்கள் சொல்லுவீங்க? எப்படி தலித் மக்களுக்கு எதிரான கட்சி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சரி, வெற்றி பெற்றோன்னே எங்கே போனார்? பெரியார் திடலுக்கு போனார். பெரியார் திடலுக்கு போய் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு சால்வை அணிவிச்சார். அப்படியே பெரியாருடைய நினைவிடத்துக்கு போயிட்டு அங்கேயும் அவர் மாலை போட்டார், மரியாதை செஞ்சார், வீர வணக்கம் புகழ் வணக்கம் செலுத்தினாங்க. சரி, அப்போ கொள்கை தலைவர் பெரியாருங்கிறதுனால போனாங்க. சரி ரைட்டுப்பா, கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்லிட்டு ஜெயிச்ச உடனே அங்கே போன நீங்கள் உங்களுடைய நன்கொடையில் அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறது ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் இயங்கக்கூடிய கோகிலா அம்பாள் அறக்கட்டளைங்கிற ஒரு அறக்கட்டளை, நீட் கோச்சிங் சென்டர். அதுக்கு 20 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்த விஜய் தன்னுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் அறக்கட்டளைக்கு எவ்வளவு தொகை கொடுத்தாரு? அல்லது பெரியார் உலகம் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன நன்கொடை கொடுத்தாரு? சரி, பெரியார் கொள்கை தலைவர்னு சொன்னார், போனார். இப்போ அம்பேத்கரும் தன்னுடைய கொள்கை தலைவர் தான் சொல்லியிருக்காரு. யார்? விஜய் சொல்லியிருக்காரு. அப்போ பெரியார் கொள்கை தலைவர்னாக்கா பெரியார் திடலுக்கு போயிட்டாரு. இப்போ அம்பேத்கர் கொள்கை தலைவர்னாக்கா அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு போகணும்ல. இந்த நிமிஷம் வரை அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு போகலையே அவர். ஏன் தெரியுமா? அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு போனாக்கா பெரும்பான்மையாக உள்ள ஓபிசி சமூகத்தில் உள்ளவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கனாக்கா, அம்பேத்கர் அவர்களுடைய மணிமண்டபத்துக்கு போய் அம்பேத்கரை தூக்கி பிடிச்சி பேசினாக்கா அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகள் இல்லை அப்படிங்கிற மனநிலையில் பல பேர் இருக்காங்க, நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா அவங்க எல்லாரும் அம்பேத்கர் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டில் பிறந்தவர், அவர் நம்ம ஜாதி கிடையாது, அதனால தான் சட்டம் எழுதும் பொழுது ஓபிசிக்கு எதிரான சட்டங்கள் எழுதிட்டாரு, அவர் இடஒதுக்கீட்டு ஒன்று கொண்டு வந்து நான் ஓபிசி சமூகத்தில் பிறந்தவங்க வந்து 100க்கு 130 மார்க் எடுக்கணும், ஷெட்யூல் காஸ்ட்டில் பிறந்தவங்க வந்து 100க்கு 20 மார்க் எடுத்தாலே வேலை உண்டுன்னு சொல்லி எழுதி வச்சவர் அம்பேத்கர் தான். அப்புறம் அந்த SC/ST ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ PON மாற்றிட்டாங்கன்னா SC/ST ஆக்ட்னு ஒன்று அப்போ இருந்துச்சு. அப்போ அது பேர் வந்து PCR ஆக்ட்னு இருந்துச்சு. அந்த PCR ஆக்டை கொண்டு வந்தது அம்பேத்கர் தான். அப்போ வந்து இந்த ஓபிசியில் பிறந்தவங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட்டில் பிறந்த சாதியை சொல்லி திட்டினாக்கா அவங்க கைது பண்ணுவாங்க. ஆனால் ஷெட்யூல் காஸ்ட்டில் பிறந்தவங்க ஓபிசி சாதி சொல்லி திட்டினாக்கா கைது பண்ண மாட்டாங்க. இது என்ன நீதி, இது என்ன நேர்மை, இதை கொண்டு வந்தார் அம்பேத்கர். அம்பேத்கர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கருக்கு மணிமண்டபத்துக்கு அவங்க மாலை போடவோ மரியாதை செலுத்த போனாக்கா இந்த ஓபிசியில் உள்ள அம்பேத்கர் புரியாத ஒரு கும்பல் இருக்கும்ல, அவங்களுடைய வாக்குகளை வாங்க முடியாது. அப்போ ஆதிக்க சாதிகள் என்று சொல்லப்படுகிற ஓபிசி சமூகத்தோட வாக்குகள் நம்ம வாங்கணும்னாக்கா அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு போகக்கூடாது. அப்படிங்கிறதுனால விஜய் அவர்கள் அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு போகலை. இது உண்மையா இல்லையா? உண்மையில கூட நீங்கள் சொல்லலாம், ஏங்க அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு போகாததுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு தலித் வாய்ஸோ அல்லது பாரஞ்சித்தோ அல்லது நீளத்தில் உள்ளவங்களோ உருட்டலாம். இனிமேல் ஓப்பனாக தான் பேசணும், உடச்சி தான் பேசணும். தலைக்கு மேலே வெள்ளம் போச்சு, இதுக்கு மேலே நம்ம ஓப்பனாக உடச்சி பேசணும்னாக்கா வேலைக்கு ஆகாது. அதனால் சரி, அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு போகிறதுக்கு வேறு காரணம் இருக்கும், வச்சுக்கலாம். ஆனால் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான அவசர சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப நாட்களாக, ரொம்ப வருடங்களாக குரல் கொடுத்து போன ஆட்சியில் மு.க. ஸ்டாலினோட தலைமையில் ஆட்சியில் தான் அதற்கான தனியாக ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு முடிஞ்ச உடனே அந்த சட்டம் வரும். அதுக்கப்புறம் உள்ள சட்டமன்றத்தில் வந்து அது விவாதத்துக்கு விடுவாங்க. அதுக்கப்புறம் சட்டமாக மாறும். அதற்கான முன்னெடுப்பை நடத்தினது விசிகாவுடைய தலைமையில். அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி அவங்க முன்னெடுப்பு பண்ணி திமுக தலைமையிலான ஆட்சியில் தான் அதற்கான குழுவை போட்டாங்க. இதற்கு எந்த இடத்துலையாவது தாவேகா தன்னுடைய குரலை எழுப்பியிருக்கிறதா? ஒரு ஆணவ படுகொலையில் எங்கேயாவது தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கா தாவேகா? போன திமுக ஆட்சியில் நடந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு தாவேகா பண்ணுச்சா? இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்துக்கு ஆதரவாக உடனடியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவசரமோ அல்லது இதை முன்னிறுத்தியோ எங்கேயாவது பேசியிருக்காங்களா, எழுதியிருக்காங்களா? அல்லது விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் எங்கேயாவது இதை பற்றி பேசியிருக்காரா? நான் ஆட்சிக்கு வந்தால் இடுகிற முதல் கையெழுத்து சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவதால் என்னோட முதல் வேலைன்னு சொன்னாப்லையா? சொல்லாததையும் செய்வேன்னு சொன்னாப்ல, சொன்னதையும் செய்யல, சொல்லாததையும் செய்யல. அப்போ இவர் எப்படி பட்டியல் சமூகத்துக்கு பாதுகாப்பான நபராக வர முடியும்? பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைகளை மீட்கக்கூடிய மீட்பராக இவர் எப்படி வர முடியும்? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் அவங்க செய்கிறாங்களா அப்படின்னா இருக்கலாம். அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கலாம்.
ஏன்னா சாதாரண நம்மளுக்கே எவ்வளோ தெரியுதுனாக்கா அதுலேயே ஊறி போய் அப்படியே ஒரு அமைப்பு கட்டி அதுலேயே முழுமையாக கவனத்தை செலுத்துகிற நான் பாரஞ்சித்தவர்களோ தலித் வாய்ஸ் போன்ற ஐடிக்களோ அல்லது நீளம் அமைப்பில் உள்ளவங்களோ இது கூட தெரியாமல் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இவங்க இந்த மாதிரி ஒரு லைன் எடுத்து தாவேக்காவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு தன்னுடைய பார்வையாளர்களையோ அல்லது தங்கிட்ட தன் அமைப்பில் உள்ளவங்களையோ அல்லது பட்டியல் சமூக மக்களையோ நகர்த்த முயற்சி பண்ணுறாங்கன்னா அப்போ இது பொதுநலன் சார்ந்தோ பட்டியல் சமூக மக்களுடைய நலன் சார்ந்தோ துளியளவும் கிடையாது, துளியளவும் மக்கள் கிடையாது. இது தனிப்பட்ட முறையில் ஏதோ சுய லாபத்துக்காக பண்ணுறாங்க. ஒரு கால் சீட்டுக்காக நான் பாரஞ்சித்து பண்ணுறாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறேன், அல்லது சுய லாபத்துக்காக பண்ணுறாருன்னு குற்றச்சாட்டை வைக்கிறேன். இது அப்படி இல்லாமல் இது எப்படி பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக எப்படி நிற்கிறது? தாவேக்கு என்ன பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக அப்படி பண்ணிடுவாங்களா, கிழிச்சிருவாங்களா, நட்டிடுவாங்களா, அறுத்து குமிச்சிருவாங்களா? இதுவரைக்கும் பண்ணது என்ன, பேசினது என்ன? இதுவரைக்கும் பண்ணாதவங்க பேசாதவங்க தான் இதுக்கப்புறம் பண்ண போகிறாங்களா, பேச போகிறாங்களா? முதலமைச்சராக பொறுப்பையும் ஏற்றுட்டாரு, 3 கையெழுத்தையும் போட்டார். பட்டியல் சமூக மக்களுக்கான எந்த ஒரு திட்டமும் அதுக்குள்ளே வரவே இல்லையே. ஒரு ஸ்பீச்சு நான் இனிமே பண்ணுவேன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு வாக்குறுதி யாராவது கொடுத்துருப்பாங்களா? ஒருத்தர் கூட இல்லையா? மணிமண்டபத்துக்கு போகல, அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு இதை பற்றின பேச்சு எடுக்கல, வாயை திறக்கல, எதுவுமே பண்ணல. இப்படியாப்பட்ட ஒரு நபர் 70 தொகுதியில் கிழிச்சிட்டாருன்னு ஒரு பக்கம் வர்ச்சுவல் வாரியர்ஸு, 34 தொகுதியில் கொடுத்துட்டாரு, 24 தொகுதியில் கொடுத்துட்டாரு, 8 தொகுதியில் நிற்க வச்சாங்க, 4 தொகுதியில் ஜெயிக்க வச்சாங்க. எவ்வளவு புரளிகள், எவ்வளவு வதந்திகள்! இந்த பட்டியல் சமூக மக்களை ஈஸியாக இதன் வழியாக ஏமாற்றி அப்படியே நான் பாரஞ்சித்தவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டு தலித் வாய்ஸை வச்சு எழுத வச்சு இதே மாதிரி பல பேர்களை பேச வச்சு எழுத வச்சு இந்த பட்டியல் சமூக மக்களை அப்படியே கொண்டே அடகு வச்சுட்டு அதை தன்னுடைய சுயநலத்துக்காக நம்ம வாங்கிக்கணும், அல்லது சுயநலத்துக்காக பட்டியல் சமூக மக்களை அடகு வைக்கிறது ஈஸியாக ஏமாற்ற முடியும், அடகு வச்சலாம் அப்படிங்கிறத தவிர இதில் வேறு என்ன இருக்குன்னு தெரியலையே. பட்டியல் சமூக மக்கள் உஷாராக இருந்துங்க, ஈஸியாக அடகு வச்சுட்டு போகிற வழியாக பார்க்குறாங்க, ரொம்ப கவனமாக இருந்துங்கன்னா நான் சொல்லுவேன். சரி, ஓபிசிக்கு பிரச்சனை இல்லையா? ஓபிசிக்கு இதை விட பெரிய பிரச்சனையும் இருக்குது. ஓபிசிக்கான பிரச்சனைகள் வரும்பொழுது இல்லை தாவேக்கான நிலைப்பாடு என்னங்கிறத வச்சு அன்னைக்கு நான் கிளிப்பேன். இன்றைக்கி பரப்பப்பட்ட அப்போ எவ்வளோ பெரிய நேரேஷன் பாருங்கள். எனக்கு உண்மையாக செஞ்சாங்கனாக்கா ஓகே. அப்போ செய்யாததை தன்னுடைய பிஆர் டீமை வச்சு செய்யாத ஒரு பொய்யை, வதந்தியை, அவதூறை இந்த அளவுக்கு பரப்பியிருக்காங்கனாக்கா அப்போ அவங்க செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். செய்யக்கூடியவர்களாக இருந்தால் செஞ்சுட்டு அதை பரப்பியிருந்துக்கலாம். செய்யாமல் அந்த பொய், வதந்தி, அவதூறை பரப்பி பட்டியல் சமூக மக்களுக்கு காவலர்கள் போன்று ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக வாக்குகளை வாங்குறதுன வேலையை நல்ல பாரஞ்சித்தவர்களை மண்டையும் கழுவி தலித் வாய்ஸின மண்டையும் கழுவி இவ்வளோ வேலைகளை பார்த்துருக்காங்கனாக்கா அவங்க எப்படி உண்மையிலேயே பட்டியல் சமூக மக்கள் நல்லது செய்வாங்க? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். யோசிச்சு பாருங்கள். பட்டியல் சமூக மக்கள் ரொம்ப உஷாராக இருங்க. இனிமேல் உடச்சி தான் பேசணும், வேறு வழி இல்லை.